நேற்று சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு தாங்க. அதுவும் குட்டையில் பிடிச்ச மீனுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது குழம்பு இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கடையில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது தனியாக ஆற வச்சிடலாங்க. அதே கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டையுமே வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு வந்து தாளிச்சு விட்டுறலாம். கடையில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வெந்தயம், கருகாப்பிலத்தில் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு பூண்டு வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வந்து ஊற வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா கரைச்சி வந்து ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத வந்து ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டுறலாங்க. மீனை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் விட்டுட்டு சிம்லேயே வச்சிடலாங்க அடுப்பு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே பாறை மீனும் இருந்ததுங்க. அதை வந்து பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.